எல்லோருக்கும் வணக்கம். நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு கண்டது வாங்கி தராதீங்க. பாருங்க, ஒரு 10 வயசு பொண்ணு பார்க்கறக்கே கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி இருக்கு. பர்த்டேக்கு கேக் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு அது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகி இறந்துருச்சு. இதனால ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஜொமேட்டோக்கு அல்லது வேற ஏதாவது ஃபுட் ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது, அதாவது புது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்களா என்னன்றது தெரியல. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் வீட்டுகள்லயே சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் சேஃப்டி. முக்கியமான விஷயங்கள் அடுத்த வாரத்துக்கு என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபினான்ஷியல் இயர் 2025 நாளைக்கு முதல் ட்ரேடிங் டே. இந்த வருஷத்துல குளோபல்னாலேயோ அல்லது நம்ம நாட்டிலேயே நடக்கக்கூடிய எலெக்ஷன்னாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஷேர் மார்க்கெட் வந்து சனீஸ்வர பகவான் கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. மாட்டிடுச்சுன்னா சும்மா வச்சு செஞ்சிருவாப்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 3 to 5 ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்குது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, கரெக்டா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு தான் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்ற அவுட்கம் வரும். அதனால என்ன ஆகுதுன்னா, அடுத்த வாரம் ஃபுல்லாவே வால்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு, கடைசிக்கு பேங்குகள்லயாவது வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. எப்பா உங்களால நம்ப முடியுதா? போய் எஃப்ஐஸ் எல்லாம் அந்த பக்கம் ஓரமா விளையாடுங்க, வேற எங்கேயாவது ஓடி போங்க அப்படின்ற மாதிரி 56,000 கோடி கேஷ் மார்க்கெட்ல நம்ம டிஐஸ் வந்து போன மார்ச் மாசத்துல போட்டிருக்காங்க. எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் 3,300 தான் கோடி போட்டிருக்காங்க. மேபி டிஐஸ் அதிகமாக 56,000 கோடி போட்டிருக்கிறதுல டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்குறதுக்காக கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் எது எப்படியோ நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஏறதுக்கு வந்து எஃப்ஐஸ் உடைய பணம் அப்படின்றது நம்மளுக்கு தேவை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒவ்வொரு குவார்டர்லயும் ரிசல்ட் வரும். அதை ஒட்டி எந்த ஒரு ஷேருமே பெரும்பாலும் 20%, 30% ஏறி இறங்கக்கூடிய ஒரு முத்தான வாய்ப்பு அப்படின்றது இந்த ஏப்ரல் மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க நீங்க ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, குவார்டர்லி ரிசல்ட் மட்டும் இல்ல, ஃபைனல் குவார்டர்லினுடைய ரிசல்ட் மட்டும் இல்ல, முழு ஆண்டினுடைய ரிசல்ட், ஃபுல் இயர் ரிசல்ட் வருது. ஸோ இது ரொம்பவுமே இம்பாக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜென்ரலா 20% ஏறி இறங்கக்கூடிய பங்குகள் இந்த முறை 40%, 50% கூட ஏறி இறங்கலாம். அதனால உங்க ஷேர்களுக்கெல்லாம் நீங்க ஜிடிடி ஆர்டர்னு ஒரு ஆர்டர் டைப் இருக்கு. அதன் மூலியமா நீங்க 30-40% போட்டு வைக்கணும்னா நீங்க தாராளமா போட்டு வைக்கலாம். திடீர்னு ஃபிளாஷ்ல 9-16 அல்லது 9-17 ஏதாவது மார்க்கெட் ஓபன் ஆகிற சமயத்துல அந்த ஆர்டர் ரிசல்ட்னால ஏதாவது ஒரு சமயத்துல ஃபிளாஷ் அடிப்பான். அப்போ உங்களுக்கு நல்ல அருமையான ரேட்டுக்கு வித்து போயிடும். இன்னும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷன் ரேலி, யாராவது எங்கேயாவது ஒன்று பேசுறாங்க அல்லது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் விடுறாங்க. அப்படிங்கும் பொழுது ரொம்பவுமே தாக்கம் அப்படின்றது அந்த செக்டர் ஓரியன்டா, ஸ்டாக் ஓரியன்டா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் மிக முக்கியமான நியூஸ். இன்னொரு ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு நியூஸ் தாங்க நீ ஷேர் மார்க்கெட்ல. நாங்கெல்லாம் ஆபத்து வந்தா தண்ணி மேலேயே ஓடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒவ்வொரு நியூஸும் முக்கியம். இந்த எஸ்ஓடிஎல் அப்படின்ற சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல உச்சியில் இருக்கு. இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் கீழே 100 ரூபாய் ரேஞ்சில் இருந்தா 2022 அதுக்கப்புறம் இப்ப 458 ரூபா இருக்கா. இந்த ஷேர்ல என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு வருதுன்னா, இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல 62.78% அவருடைய ஹோல்டிங் இருந்தது, 3% வித்து விட்டுட்டு இப்ப ஃபைனலா அவர் ஹோல்டு பண்றது 59.78. ஏன் விற்கிறாங்க, எதுக்கு விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விடுங்க, வித்தா அவங்களுக்கு கேஷ் போகுது இல்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஓடிஎல் அப்படின்ற ஷேர் யாராவது வாங்கி வச்சிருக்காங்கன்னா, அவங்களும் இதே மாதிரி ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சிருந்தா ஒரு 10-20 ஷேரை கழட்டி விட வேண்டியதான். பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணக்கூடிய இடமா தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ உங்களுடைய ஷேர்ஸ்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆஹா, சூப்பராக சொன்னாங்க. நம்ம கிட்ட ஒரு நல்ல குணம் எடுக்கணும், அதாவது ஒரு நல்ல ஷேர்களை தேர்ந்தெடுக்கிற மாதிரி நம்மளுடைய மனசு போகணும். கும்பா குட்டிகளை போய் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம எடுத்த ஷேர் ஒரு 20% லாபம் வருதா, அதை வித்து விடணும். இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். நிறைய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் ஒரு 2 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள 20% லாபம் வந்ததுன்னா அது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் நாங்கள் சொல்றாங்க ஷார்ட் டேர்முக்கு. ஸோ நம்ம 20% ஏறின உடனே போதும் என்ற மனம் வந்து அதை வித்து விட்டக்கு. அதே மாதிரி 20% நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க ஒரு 100 ரூபாய்க்கு, அங்கிருந்து அவன் இறங்கி ஒரு 80 ரூபாய் 85 ரூபா அப்படின்னு வர்றான்னு வச்சுங்களேன். அப்ப அந்த 20% இறங்கினா மறுபடியும் போய் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பணம் இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்றாப்ல. இந்த சமயத்தில் நல்ல ஷேர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க கூட பாருங்க, ஒரு நண்பர் கேட்கிறார், ஃபண்டமெண்டலி நல்ல ஷேர்ஸ் எப்படி பார்க்கறது, அதே மாதிரி புக் வேல்யூவோட கம்மியா ட்ரேட் ஆகிற ஷேர்ஸ் எப்படி பார்க்கறது. நீங்க போய் அழகா ஸ்கிரீனர் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு இப்படி ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். கரண்ட் பிரைஸ் வந்து புக் வேல்யூவோட கம்மியா இருக்கணும், டிவிடெண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருக்கணும் 1% அப்படின்னு கொடுத்தா மொத்தம் 6,000 ஷேருக்கு மேல இருக்கு. அதுல மொத்தமே நம்மளுக்கு வர்றது எவ்வளவு ஷேர்னு பாத்தீங்கன்னா 86 கம்பெனியா.
இந்த 86 கம்பெனில ஏதாவது குட்டியூண்டு கம்பெனி இருக்கும், பேர் தெரியாத கம்பெனி, அதையெல்லாம் வெளியே போக வைக்கிறதுக்கு மார்க்கெட் கேபிடலேஷன் 2000 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனி மட்டும் நீ எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கொடுமையா இருக்குது. ஷேர் மார்க்கெட்ல எத்தனையோ கோடிக்கணக்கான ஷேர்கள் இருந்தாலும், அதாவது கோடிக்கணக்குன்ற மாதிரி 6000 7000 ஷேர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நல்ல சீப்பான பிரைஸ், அதாவது புக் வேல்யூட கம்மியா இருக்கக்கூடிய பிரைஸ், டிவிடெண்டும் கொடுத்துருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கம்பெனின்னு பார்த்தோம்னா மொத்தமே 12 கம்பெனி தான் வருது. அப்ப இது போன்ற கம்பெனிகளை தான் செலக்ட் பண்ணக்கூடிய மனம் அப்படின்ற நம்ம கிட்ட குணம் அப்படின்றது இருந்ததுன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில வெற்றி தான். இன்னொரு விஷயமே நல்ல ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்கணும்னா நீங்க மூணா பிரிச்சுக்கணும். அதாவது ஒரு நல்ல சீப் ரேட்டுக்கு கிடைக்கக்கூடிய பங்கா இது அப்படின்னு. எப்படி நம்ம சீப் ரேட் பார்க்கறது? புக் வேல்யூ அதே மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ, இந்த ரெண்டுமே வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட அதிகமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஐடிசி அப்படின்றது 428 ரூபா இருக்கு, ஆனா அவனுடைய புக் வேல்யூ படி இதெல்லாம் 55 ரூபா தான் இருக்கணும். அதே மாதிரி அவனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கணக்கு படி 254 ரூபா தான் இருக்கணும். அப்ப இவன் அதிகமா தான் இருக்கான். ஸோ ஃபண்டமெண்டலி இவன் சீப் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கான். அதே மாதிரி இன்னுமே ஆணித்தரமா நம்புறதுக்கு இன்னும் வேறு தகவல்கள் பார்க்கலாம்னா பிஇஜி ரேஷியோலாம் வந்து 1க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக் பிஇ அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியா இருக்கணும். இங்கேயும் நம்ம போய் பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்ப நம்ம ஃபண்டமெண்டலி இந்த நம்ம கொடுக்குற காசுக்கு தகுந்த ஷேர் கிடைக்குதா, இது காசுக்கேற்ற பணியாரமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல இது கிடையாது. சரி, நம்ம வந்து ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவா இருக்கா அல்லது சீப்பா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஷேரை வாங்கி வச்சதுக்கு அப்புறம் கடைசிக்கு டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு வருவானா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து பேங்க் வட்டி வந்து ஒரு 7%, இதுக்கு மேல கொடுத்தா நம்மளுக்கு சந்தோஷம் தான். பட் எப்படியுமே எவனுமே கொடுக்க மாட்டான், பெரும்பாலான கம்பெனிகள் கொடுக்க மாட்டான். ஸோ அந்த வகையில இவன் ஒரு 3% கொடுக்குறான்னா ஓரளவுக்கு மாடரேட்டா பாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். சரி, இந்த கம்பெனிக்கு கடன்லாம் இல்லாம இருக்கா, இவன்லாம் வந்து எதிர்காலத்துல இன்னுமே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்ற சமயத்துல இவனால கடன் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம்னா ஜம்முன்னு இருக்கும் ஐடிசி. அவன்கிட்ட கடனே கிடையாது. அது மட்டும் இல்ல, பணம் ஒரு 67,852 கோடி ரிசர்வ் இருக்குது. அவன் முதலீடு பண்ணதே 26,000 கோடி இருக்கு. அப்ப என்னங்க கவலை, இந்த கம்பெனி எல்லாம் எங்கேயும் போகாது, காலத்துக்கு இவன் இருப்பான். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பணம் வந்து நல்ல பணமா, அதிகமாக இது விலை கொடுத்துட்டோமா அப்படின்றத பார்த்துறோம். இவனை வச்சிருக்கிறதுனால ஏதாவது டிவிடெண்ட் கிடைக்குதா, இந்த கம்பெனி இது க்ளோஸ் பண்ணாமல் இருப்பானா அப்படின்றது நம்ம பார்த்துறோம். அதுக்கப்புறம் நம்ம போடுற பணம் வளர்ச்சி அடையுமா, இவனுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாம் ஒரு 20% மேல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து அப்படி நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா நல்லா அருமையா தான் இருக்கும். ஏங்க எந்த ஷேரும் கீழே இறங்கிட்டானா அவன் திரும்பி ஏறான்னா ஒரு 30% லோ ரேட்ல இருந்து ஏறணும். இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லாம் அப்படி ஏறவே இல்லை. அவன் ஃபர்ஸ்ட் 30% ஏறினா தான் அந்த பங்கு வந்து 3 to 5 மாசத்துல டபுள் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பணம் டபுள் ஆகணும்னா முதல்ல அவன் 30% ஏறணும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், இங்க ஒரு பங்கு இருக்கு, அவன் 100% ஏறணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப அவன் முதல்ல 30% ஏறி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வாங்கி ஒரு 70% லாபம் அப்படின்றது கிடைச்சிட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை அந்த 30% ஏறாம அந்த கும்பா கூட்டி இங்க எடுத்து மறுபடியும் அவன் இங்கிருந்து கீழே 100% அல்லது ஒரு 50% இறங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணணும். பாலிப்ளெக்ஸும் அதே மாதிரி தான். அவனும் வந்து கீழே பெரிய அளவில் இறங்கி ரொம்ப துக்ககரமாக இருக்கான். அவனும் ஒரு 30% லோ ரேட்லேருந்து ஏறினா மட்டும்தான் இவனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சு எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆஹா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுடைய ஐடியா ஒவ்வொருத்தருக்கும் பயங்கரமா உதிக்குது. அதாவது ஒரு நண்பர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஐடிசியில் ஒரு 5 லட்சம், டாடா ஸ்டீல் ஒரு 5 லட்சம் போட்டால் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது இது 30 லட்சம் ஆகுமா? அப்படி அந்த 30 லட்சம் வந்துச்சுன்னா அதை வித்துட்டு நான் போய் ஒரு வீடு வாங்கிக்குவனே, வீடு கட்டிக்குவனே அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. எப்படி பார்த்தாலும் இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் வேற எப்படி ஒரு 10% போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 வருஷம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். சரி பரவாயில்ல, அதை விடுங்க. ஸோ அப்போ 30 லட்ச ரூபா வருமா அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு கால்குலேஷன் போய் பார்க்கணும். இப்போ இந்த டாடா ஸ்டீல் வந்து கடந்த 10 வருஷத்துல எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், கடந்த 3 வருஷத்துல பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 146% கணக்கு போட்டு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்படி பண்ணா கண்டிப்பா 10 லட்சம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படின்றது வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது கோவிட் வீழ்ச்சினால கீழே போயிட்டு மறுபடியும் மேல ஏறி வந்ததுனால. ஆனா அதுவே கடந்த 10 வருஷமா இந்த பணத்தை போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வெறும் 11% தான் கெயின் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த சமயத்தில் உங்களுக்கு வீடு கிடைக்காது.
இங்க பாத்தீங்களா கடந்த 3 வருஷத்துல வெறும் 28 ரூபா இருந்தவன் இப்ப 155 ரூபா இருக்கான். ஒருவேளை இவனை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. 155 ரூபாயில இருந்து இவன்லாம் ஒரு காலத்துல 1500 ரூபா இருந்தவன் தான். நல்ல ஷேரா இருக்கும் பட்சத்தில் இதுக்கு முன்னாடி சிஎஸ்சி அப்படின்னு கூட ஒரு ஷேர் இருந்தது, கேபிஆர் மில்னு ஒரு ஷேர் இருந்தது. இதெல்லாம் ஸ்பிளிட் ஆகி போனஸ் கொடுத்து கீழே போயிட்டானு. அப்புறம் மறுபடியும் மேலே ஏறி வந்திருக்கானு. ஹெச்ஏஎல் விபிஎல் எல்லாம் அப்படிதான். ஸோ இந்த டாடா ஸ்டீலும் அதே மாதிரி இப்போ 155 ரூபாயிலிருந்து ஒருவேளை 1500 ரூபா அப்படின்ற மாதிரி வரான்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லைங்க, நீங்கள் பெரிய ஆள் தான். சரியான ஐடியா தான் அது. அடிச்சதுன்னா யோகா அடிச்சதுன்னா ஏங்க டாடா மோட்டரில் போட்டிருந்தா கண்டிப்பாக பணம் தான். டாடா ஸ்டீலில் 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் நல்ல பணம் தான். ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு நல்லா தெரியுது, நல்லா ஏறி வந்துட்டா அப்படின்ட்டு. எதிர்காலத்துலேயே அப்படி வந்துட்டான்னா சரியான பணம் தான். ஆஹா தெய்வமே, ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஷூரா கிராஷ் தான் ப்ரோ வரும் 2020க்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. பொதுவாக 4-5 வருஷம் ஆனால் ஒரு சின்ன கிராஷ் வரணும். இப்போ வரைக்கும் ஒன்றும் வரல. ஸோ மேபி இந்த வருஷத்தில் கிராஷ் ஆகி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலி போட்டுவிட்டு போயிட்டாப்ல. கோடிட்ட இடங்களை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி கிராஷ் ஆகி அப்படின்னு போயிட்டாப்ல. சரி பார்ப்போம், கிராஷ் ஆனாலும் சந்தோஷம்தான். ஆனாடா பந்தன் பேங்க் பாவம், ஒரு நண்பர் 210 ரூபாய்க்கு வாங்கி கும்பாய்க்கு கிடக்கு. பொதுவாக இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பந்தன் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் போன்ற பங்குகள்லாம் மேலே ஏறி வருமா, ஒரு மல்டி பேக்கர் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எஸ் பேங்க் கூட கடைசிக்கு ஆல்மோஸ்ட் பணத்தை ஒரு 70-80% பண்ணி விட்டுட்டான். ஆனால் இந்த பங்குகள் இன்னும் மேலே ஏறி வரமாட்டேங்குது. ஏதாவது இந்த குவார்டர்லி ரிசல்ட் இது வந்து இவனுக்கு ஏதாவது ஏற்றி விடுது அப்படின்றத பார்க்கணும். டைட்டன் ஷேரில் என்னங்க காலத்துக்கு வாங்கி வைக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் டைட்டன் வந்து சிறிய அளவிலிருந்து இப்போ பெரிய அளவில் வந்திருக்கான். மறுபடியும் 10,000-20,000 தாண்டி போறானா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் இவனை போய் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட தங்கமயிலே, சென்கோ கோல்டு, கல்யாண் ஜுவல்லரி அது போன்ற பங்குகள் எடுத்தோம்னா, ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய்க்கு குறைவாக உள்ள பங்கு, 500 ரூபாய்க்கு குறைவாக உள்ள பங்கு தான் நல்ல வேகமாக அதிக எண்ணிக்கையில் லாபம் செஞ்சு கொடுத்துருக்கான். இதுவே 2000 தாண்டி இருக்கக்கூடிய பங்குகள், 4000 தாண்டி இருக்கக்கூடிய பங்குகள் வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் பணத்தை டபுள் பண்ணி விடுறான் அல்லது பெரிய சொத்து சேர்த்து தரான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டன் அப்படின்றது நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் வாழ்நாளுக்கு வச்சுக்கொள்ளக்கூடிய பங்கு தான். பட் அவனை விடவும் இன்னும் மேல் நோக்கி வரக்கூடிய பங்குகள் சிலது இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆஹா இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு அருமையான லக் அடிக்குது. ஜிபிடி ஹெல்த் வாங்கி வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 35% இறங்கி மறுபடியும் 25% ஏறி வந்துட்டான். இதே மாதிரி தான் இன்னொரு நண்பரும் சில ஷேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ட்ரீம் ஃபோக்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவன்லாம் இறங்குறான்னா இந்த ஜிபிடி ஹெல்த் மாதிரியே லக் அடிச்சு ஒரு இடத்துல திரும்பி மேலே வந்துட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு முன்னாடி 840 போயிருக்கான் ட்ரீம் ஃபோக்ஸ், இப்போ 500 ரூபா ரேஞ்சில் இருக்கான். இந்த ஜிபிடி மாதிரியே அவனும் மேலே ஏறி வந்துட்டா பரவாயில்ல. பொதுவாகவே ஐபிஓல வந்த பங்குகள் ஒரு 30%-இருந்து ஒரு 70% வரைக்கும் இறங்கிட்டு திரும்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு ஷேரை எடுத்து பாருங்க எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஊர் ஷேர் மார்க்கெட்டையே மாதிரியே அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டையும் உச்சத்தில் கொண்டு வச்சிருக்காங்க. அங்கே வந்து ரொம்ப பாப்புலரான பங்கு என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்லா தான். எப்படி ஐடிசி ஷேர் வந்து இங்கே ஒரு பெரிய கும்பா பாட்டு பாடிட்டு இருக்கு 500 ரூபாய்க்கு போய் டச் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி, இந்த டெஸ்லா ஷேரும் ஒரு காலத்தில் நல்ல நியூஸ் வந்த உடனே அவன் பாட்டுக்கு நல்லா மேலே வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய சேல்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, காம்படிஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டே இருக்கான். அமெரிக்க மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, ஆனால் இந்த டெஸ்லா அதில் பாதாளத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து டெக்னிக்கலி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்போர்ட் பிளேஸாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 180 அப்படின்ற ரேஞ்செல்லாம் ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி 180 ரூபாயிலிருந்து 205 ரூபா போய் டச் பண்ண வந்தான். இவனுடைய பேட்டர்ன் படி இவன் போகணும், பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்லா என்னைக்காவது ஒரு நாள், இந்த பேட்டர்ன் இப்போ வரைக்குமே பிரேக் டவுன் பண்ணலையே, என்னைக்காவது ஒரு நாள் போகிற மாதிரி இருந்தால் 220 வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை இதை அவன் பிரேக் டவுன் ஆகிட்டான்னா நேராக அடுத்த சப்போர்ட் ஒரு 100 ரூபா இருக்குது. பொதுவாக 100 rupees அப்படின்றதுலாம் ஒரு ரவுண்டு ஃபிகர். 100 வந்தான்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா மேபி அங்கே கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சி திருப்பி எங்க எப்பவுமே ஒரு ஷேர் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போட்டு அமுத்துறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்றது வரும். அது நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். சவுத் இந்தியன் பேங்க் 8 ரூபாய்க்கு பிடிச்சி அமுத்துறியா, அப்போ தான் அது 30 ரூபா வருவான். பிஎன்பி பிடிச்சி 20 ரூபாய்க்கு அமுத்தி விடுறியா, அப்போ தான் அது 120 ரூபா வருவான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷேரும். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.